அண்ணாமலைக்கு உயர் பதவி கிடைக்க இருக்கிறது. அண்ணாமலை தமிழகத்தில் இருந்து எடுக்க மாட்டார்கள். நரேந்திர மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், ஜே.பி. நட்டா அவர்கள் அண்ணாமலையை அப்படி விட மாட்டார்கள். என் மண் என் மக்கள் யாத்திரையை சிறப்பாக நடத்தி முடித்திய அண்ணாமலைக்கு பதவி உயர்வு காத்து கொண்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி பேசினாரே, மு.க. ஸ்டாலின் அழுது கொண்டே இருக்கிறார் எப்பொழுதும் என்று, அது ஒரு மிக 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 கடுமையான வார்த்தை. 2026 திமுகவிற்கு எதிரான ஒரு அணி அமைக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி, அமித்ஷா, நட்டா அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அந்த ரீதியில் தான் அண்ணாமலை கூட இன்று டெல்லியில் தான் இருக்கிறார். கண்டிப்பாக 2026 பாஜகவினுடைய எதிர் அணியில், அதாவது திமுகவிற்கு எதிர் அணியில் இருக்கக்கூடிய என்டிஏ, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸில் சீமான் அவர்கள் கண்டிப்பாக என்டிஏவில் சேருவார், ஆதரவு தருவார் என்று தான் டெல்லியில் வரக்கூடிய செய்திகள் எனக்கு தெரிவிக்கின்றன. விக்ரம், காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஊழலை தவிர 12 மாவட்ட தலைவர்கள் டெல்லிக்கு வந்து சோனியா காந்தியை பார்க்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனால் பிரியங்கா காந்தியை பார்த்தார்கள். அவர்கள் சொன்ன கூற்று என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் ஊழல் பெருந்தாகிவிட்டது காங்கிரஸ் கட்சியில். செல்வ பெருந்தகை திமுகவினுடைய பாக்கெட்டில் இருக்கிறார், காங்கிரஸை அடகு வைத்து விட்டார். கூடிய விரைவில் ஜோதிமணியோ அல்லது மாணிக் தாக்கூரோ தான் தமிழக காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்படுவார். ஆக மொத்தம் ஒரு வருடம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குஷி காலம், என்கேஜ்மெண்ட், ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய காலம் என்று தான் பல வழக்கறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழக மனதில் பயத்தில் புலியை கரைத்து இருக்கிறது. அந்த எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா சந்திப்பிற்கு பிறகு திமுக தள்ளாடுவதை அரசியல் விமர்சகர்கள் பார்க்கிறார்கள் டெல்லியில் இருந்து. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் விமர்சகரான டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். நமஸ்காரம் பாபா, நமஸ்காரம். நமஸ்காரம் சார். 2 முக்கியமான விஷயங்கள் நேத்து ஒரே நாள்ல நடந்திருக்கு. அதாவது நாயினார் நாகேந்திரன் அவர்கள் அர்ஜென்ட்டா டெல்லி புறப்பட்டு சென்றிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் ஒரே ஸ்டேஜ்ல ஸ்பீச் கொடுக்கறதையும் பார்க்க முடியுது. தனியா சில விஷயங்கள் பேசிக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீட் பண்ணதாகவும் கூறப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இப்ப தலைவர் மாற்றம் ஏற்படுமா? அதே மாதிரி நாத்தாக்காவுடன் கூட்டணி ஏற்படுமா? இளைய பாரதம் நேயர்களுக்கு ஒரே ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் டெல்லியிலிருந்து என்று சொன்னால், அண்ணாமலைக்கு உயர் பதவி கிடைக்க இருக்கிறது. அண்ணாமலை தமிழகத்தில் இருந்து எடுக்க மாட்டார்கள். அண்ணாமலைக்கு கூடுதல் பொறுப்பு கிடைக்கும். காரணம், தமிழக அரசியலை, தமிழகத்தினுடைய நிலைப்பாட்டை மாற்றி காண்பித்தவர் கடந்த 3 ஆண்டுகளாக. நரேந்திர மோடியினுடைய பக்க பலத்துடன் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனும் சரி அல்லது அண்ணாமலை ஆகட்டும் சரி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் நரேந்திர மோடியினுடைய வருகிறது. இன்ஸ்பிரேஷன் கம்ஸ் ஃப்ரம் நரேந்திர மோடி என்று சொல்லலாம். அந்த பின்னணியில் பார்த்தால் நரேந்திர மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், ஜே.பி. நட்டா அவர்கள் அண்ணாமலையை அப்படி விட மாட்டார்கள். என் மண் என் மக்கள் யாத்திரையை சிறப்பாக நடத்தி முடித்திய அண்ணாமலைக்கு பதவி உயர்வு காத்து கொண்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக, டெல்லியில் ஜே.பி. நட்டா அவர்கள் அனைத்து இந்திய இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களையும், முதலமைச்சர்களையும், துணை முதலமைச்சர்களையும், சட்டமன்ற எதிர்கட்சி, அதாவது தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியில் இல்லை ஆனால் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பாஜக நயினார் நாகேந்திரனை கூப்பிட்டிருக்கிறார்கள். ஏப்ரல் 6 பாஜகவுடைய நிறுவன நாளாக இருந்தாலும் ஜே.பி. நட்டா அவர்கள் தன்னுடைய பதவிக்காலம் முடித்து அனைத்து முதலமைச்சர்களுக்கும், அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கும் நன்றி சொல்வதற்காகத்தான் டெல்லியில் ஒரு கூட்டம் கூட்டியிருக்கிறார். ஆக மொத்தம் நயினார் நாகேந்திரன் டெல்லியினுடைய விஜயம் என்பது கட்சி ரீதியாகனது. இருப்பினும் தமிழக அரசியலை பற்றி கண்டிப்பாக விசாரிப்பார்கள். நட்டா அவர்கள் தமிழகத்தின் மீது சிறப்பு அக்கறை வைத்திருக்கிறார்கள். காரணம், நேற்று முன்தினம்தான் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களை உற்சாகம் செய்தார். அந்த பின்னணியில் பார்த்தால் நரேந்திர மோடியினுடைய விஜயம், அமித்ஷாவுடைய விஜயம், இதையெல்லாம் ஒன்று வைத்து பார்த்தால் 2026 பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பூண்டோடு வேரோடு எடுத்து விட வேண்டும் என்று அமித்ஷா டைம்ஸ் நவ் ஆசிரியர் நவிகா குமாருக்கு அளித்த பேட்டியில் இருந்து கிடைத்ததே அது ஒன்று.
ராஜ்யசபாவில் அமித்ஷா பேசியது இரண்டாவது. மூன்றாவதாக பிரதமர் நரேந்திர மோடி பேசினாரே, மு.க. ஸ்டாலின் அழுது கொண்டே இருக்கிறார் எப்பொழுதும் என்று. அது ஒரு மிக 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 கடுமையான வார்த்தை. ஒரு அரசியல்வாதி மற்றொரு அரசியல்வாதியை பார்த்து, அதையும் தவிர நான் கேள்விப்படுகிறேன், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தங்கம் தென்னரசுவிடம் சொல்லிவிட்டார், தங்களுடைய முதலமைச்சருக்கு என்னுடைய மரியாதைகளை தெரியுங்கள், ஒரு பிரதமர் வந்தால் முதலமைச்சர் அங்கிருந்து வராமல் இருப்பது தமிழ்நாடு மக்களுக்கு செய்த ஒரு அநீதி என்று பிரதமர் சொல்லி இருக்கிறார். அதை நான் பிரதமர் செயலகத்திலிருந்து கேள்விப்பட்டேன். ஆக இதையெல்லாம் வைத்து பார்த்தால் விக்ரம், இளையவாதம் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், 2026 திமுகவிற்கு எதிரான ஒரு அணியை அமைக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி, அமித்ஷா, நட்டா அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அந்த ரீதியில் தான் அண்ணாமலை கூட இன்று டெல்லியில் தான் இருக்கிறார். அதே மாதிரி நயினா நாகேந்திரன் இருக்கிறார். தாங்கள் கேட்டீர்கள் சீமானுடைய நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு என்று. ஆனால் அண்ணாமலையும் சீமானும் நேற்று SRM கல்லூரியில் பார்த்து பேசி அரை மணி நேரம் பேசியதை தவிர, இருவருமே தங்களுக்கு பரஸ்பரமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதை தவிர, இது 3வது 4வது முறை அண்ணாமலையும் சீமானும் சந்திப்பது. இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சில முக்கியஸ்தர்கள் தூதுவர்களாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக 2026 பாஜகவினுடைய எதிர் அணியில், அதாவது திமுகவிற்கு எதிர் அணியில் இருக்கக்கூடிய NDA, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸில் சீமான் அவர்கள் கண்டிப்பாக NDAவில் சேருவார், ஆதரவு தருவார் என்று தான் டெல்லியில் வரக்கூடிய செய்திகள் எனக்கு தெரிவிக்கின்றன விக்ரம். ஓகே சார். சார், அதே மாதிரி இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட ஒரு 16 மாவட்ட செயலாளர்கள தனியா போட்டு மீட்டிங் பேசினதாகவும் சொல்லப்படுதே சார். அது பின்னாடி என்ன சார் நடந்தது? அதுல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் கண்டிப்பாக உள்கட்சி பிரச்சனை இருக்கிறதா தெரிகிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அதையெல்லாம் விசாரித்துக் கொண்டு நட்டாவிற்கும் அமித்ஷாவிற்கும் ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் கொடுப்பதற்குத்தான் நிர்மலா சீதாராமன் அந்த மாவட்ட தலைவர்களை சந்தித்தார். இருப்பினும் தாங்கள் மீண்டும் மீண்டும் பாஜகவை பற்றி குறிப்பிட்டீர்கள். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இளைய பாரத நேயர்களுக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் நடக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையை பற்றியும் நாம் விவாதித்தால் நன்றாக இருக்கும். காரணம், 2 தேசிய கட்சிகள் பாஜக, காங்கிரஸ், இரண்டுக்குமே தகராறு இருக்கிறது. 2 தலைவர்களுக்குமே மாற்ற செல்வ பெருந்தகை பற்றி நாம் பேசி ஆக வேண்டும். அதை அடுத்த கேள்வியில் தாங்கள் கேட்டீர்களான பதில் சொல்லுவேன். கண்டிப்பாக அண்ணாமலைக்கு நல்ல உயர் பதவி கிடைக்கும். நயினார் நாகேந்திரனும் நட்டாவை பார்த்து பேசுவார்கள். நாளை கிஷன் ரெட்டி சென்னை வந்து பாஜகவினுடைய தமிழக தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது இது மாதிரியான ஒரு இன்புட்ஸ்கள், குறிப்புகள் அவர்களுக்கு பக்க பலமாக இருக்கும். JP நட்டா, நரேந்திர மோடி, அமித்ஷா சொல்லுவதை கிஷன் ரெட்டி பிரதிபலிப்பார் நாளை கூட்டத்தில் என்றுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக ஒரு தரப்பு வாதங்களாக இருக்கிறது. ஓகே சார். நீங்க சொன்ன மாதிரி செல்வ பிறந்தை அவர்களுமே பிரஸ் மீட்ல சொல்லும் போது, நான் என்ன தலைமையிலிருந்து மாத்தினாலும் கூட நான் ஒரு தொண்டனாக வேலை செய்ய நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். ஒருவேளை அவருடைய தலைமையை மாற்றப்படுது அந்த காங்கிரஸ் கட்சியிலுமே? காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஊழலை தவிர 12 மாவட்ட தலைவர்கள் டெல்லிக்கு வந்து சோனியா காந்தியை பார்க்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனால் பிரியங்கா காந்தியை பார்த்தார்கள். அவர்கள் சொன்ன கூற்று என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் ஊழல் பெருந்தாகிவிட்டது காங்கிரஸ் கட்சியில். செல்வ பெருந்தகை திமுகவினுடைய பாக்கெட்டில் இருக்கிறார், காங்கிரஸை அடகு வைத்து விட்டார். எப்பொழுது சோனியா காந்தி அம்மையார் சத்தியமூர்த்தி பவனிற்கு 2024 வருடத்தில் வந்து சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் ஊழியர்களை பற்றி பேசும் பொழுது, தமிழக காங்கிரஸ் கண்டிப்பாக பாத யாத்திரை செல்ல வேண்டும், எப்படி என் மண் என் மக்கள் யாத்திரையை அண்ணாமலை புகழாக செய்தாரோ அதே மாதிரி பொதுமக்கள் பிரச்சனையை எடுத்துரைக்க வேண்டும் என்று சோனியா காந்தி கூறியும் கூட தமிழக காங்கிரஸ்காரர்கள் வாய மூடிக்கொண்டிருந்தார்கள். ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் காங்கிரஸை அடகு வைத்து விட்டதாகத்தான் பல காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் சோனியா காந்தியிடம் புகார் செய்திருக்கிறார்கள், செல்வ பெருந்தகைக்கு எதிர்த்து. எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள், கூடிய விரைவில் ஜோதிமணியோ அல்லது மாணிக் தாக்கூரோ தான் தமிழக காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்படுவார் என்று எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன விக்ரம். ஆனா சார், கார்த்திக் சிதம்பரம் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காரு சார், எனக்கு தலைமை பதவி கொடுத்தா நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்ட்டு. அப்புறம் அவருக்கு பதவி கிடையாதான்னு?
கார்த்திக் சிதம்பரத்துக்கு கிடைக்கிறது கடினம். காரணம், கார்த்திக் சிதம்பரத்துக்கும் ராகுல் காந்திக்கும் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி எல்லாம் சரியில்லை. நாடாளுமன்றத்தில் தங்களுக்கு ஒரு வீடியோவை நினைவுறுத்த ஆசைப்படுகிறேன். பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் நுழையும் போது கார்த்திக் சிதம்பரம் வணக்கம் தெரிவித்தார், நமஸ்காரம் தெரிவித்தார் ராகுல் காந்தியிடம். ஆனால் பார்க்க கண்டுகொள்ளாத மாதிரி உள்ள சொன்னார். அந்த வீடியோ வைரல் ஆகியது, தங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அன்றிலிருந்து இன்று வரை ராகுல் காந்திக்கு பிடிக்காத ஒருவர் என்றால் தமிழக காங்கிரஸில் இருந்து அது கார்த்திக் சிதம்பரம். ஏன் நரேந்திர மோடியை போய் பார்த்தீர்கள் என்று செல்வ பெருந்தகை காங்கிரசினுடைய கமிட்டி தலைவராக ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரத்துக்கு நோட்டீஸை கொடுத்திருக்காங்க. அகில இந்திய தலைவரிடமிருந்து பிரதம மந்திரி சந்தித்தது தவறான. அவர் சொல்ல தெரு நாய்களை பற்றி நான் பேச போனேன். நாய்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேண்டும், நேஷனல் லெவல்ல ஒரு மிஷன் ஒன்று அமைக்கணும் என்று பிரதமரிடம் யோசனை தெரிவித்தேன் என்று சால்ஜாப் சொல்லியிருக்கிறார். இருப்பினும் நரேந்திர மோடியிடம் சரணடைந்ததாகத்தான் கார்த்திக் சிதம்பரத்தை வர்ணிக்கிறார்கள் டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள். ஓகே சார். சார், அடுத்ததா இன்னொன்று பார்க்க முடியுது. அதாவது கவர்னர், ஆளுநருக்கான ஒரு விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க சார். அதாவது வைஸ் சான்சலர் நியமிக்கிற பதவி உங்களுக்கு பவர் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கூற்று வந்திருக்காது. என்ன மாதிரி உண்மை சார் அது? அது உண்மைதான். இன்று சுப்ரீம் கோர்ட்டில் அது நிலவில் வந்தது. அந்த பெஞ்சில வந்து கிளீட்டா சொல்லிட்டாங்க, கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது. 10 மசோதாக்களை தாங்கள் தாக்கி வைத்தது தவறு, ராஷ்டிரபதி பவனுக்கு அனுப்பாதிருந்து தவறு. ஆக மொத்தம் இனி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் துணைவேந்தருக்கு நியமிக்க முடியும், அவர்தான் சான்சலர் என்றும் சொல்லிவிட்டார்கள். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த வெற்றியாக நினைக்கிறேன். எந்த வெற்றியா இருந்தாலும் தற்காலிக வெற்றியாகத்தான் இருக்கும், டெம்பரரி வெற்றியாகத்தான் இருக்கும். காரணம், 2026 திராவிட முன்னேற்ற கழகம் அடியோடு தூக்கி எறியப்பட்டால் இதே ஆளுநரை பற்றி அடுத்ததாக வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் யாராக என்டிஏ தலைவராக இருந்தாலும் சரி, இதை மாற்றி அமைப்பார்கள். ஆக மொத்தம் 1 வருடம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குஷி காலம், என்கேஜ்மெண்ட், ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய காலம் என்று தான் பல வழக்கறிஞர்கள் கூறுகிறார்கள். இருப்பினும் இது சட்டத்தின் ரீதியாக போனதனால், கவர்னருடைய அதிகாரத்தை பறித்ததனால், மற்ற மாநிலங்களுடைய ஸ்டேட் யூனிவர்சிட்டியில கூட இதனுடைய திட்டம் அமலாக்கப்படும். வெஸ்ட் பெங்கால், கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் எங்கு காங்கிரஸ் எல்லாம் ஆட்சி புரிகிறதோ இந்த ரூலை காண்பித்து விட்டு, சுப்ரீம் கோர்ட்டுடைய ரூலிங்கை காண்பித்து விட்டு தங்களுடைய நிலைமையை மாற்றிக்கொள்வார்கள். இதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கண்டிப்பாக வெற்றி. ஆனாலும் அது தோல்வியாக மாறக்கூடும். 2026 பொதுமக்கள் காங்கிரஸ் இடமிருந்தும் மதிமுகவிடமிருந்தும் கம்யூனிஸ்ட் கட்சியிடமிருந்தும் ஒதுங்கி விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுமக்களிடம் இருந்த ஒரு செல்வாக்கு மின்தாக இருந்து இல்லை. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டாலே பொதுமக்கள் வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், கொலை, கொள்ளை, போதைப்பொருள், சாராய காய்ச்சல், இதெல்லாம் பொதுமக்கள் இளைஞர்களிடையே ஒரு மாபெரும் புரட்சியை கொண்டு வந்து விட்டது. அதைத்தான் அண்ணாமலையும் சீமான் போன்றவர்களாம் உசுப்பி விடுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை நேற்று சட்டசபையிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் என்று அவர்கள் கருப்பு சட்டை அழிந்து வந்தார்கள், அவர்கள் தூக்கி எடுப்படுகிறார்கள். இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு விரோதமாக தமிழக சபாநாயகர் அப்பாவு செயல்படுகிறார் என்பதைத்தான் அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் சொல்லுவது சரி. நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூன்றோடு வெளியேற்றப்பட்டாலுமே செங்கோட்டையன் அவர்கள் உள்ள நின்று ஸ்பீச் கொடுத்திருக்காரு சார். இதுல இருந்து ஏதாவது செங்கோட்டையன் அவர்களுக்கும் அதிமுகவும் உள்ள பிளவு அதிகமாகிட்டு இருக்கா? அந்த மாதிரி ஒண்ணும் அவ்வளவா ஒண்ணு இருக்க மாதிரி தெரியல. என்ன செங்கோட்டையன் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார். செங்கோட்டையன் எம்எல்ஏக்கள் இல்லை. இருப்பினும் விக்ரம், எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் ஜூன் மாதத்தில் 2025 ராஜ்யசபா தேர்தல் நடக்கும் பொழுது அதிமுகவை பிளவுபடுத்த வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாகத்தான் அதிமுக உறுப்பினர்கள் கூறுகிறார்கள். அதற்கு விதைக்கும் அளவிற்கு செங்கோட்டையனை பிடித்து ஒரு 10 எம்எல்ஏக்களை பிடிக்கலாமா என்று ஆழ்கிறார்கள். செங்கோட்டையனுக்கு கூட போக தயாராக இல்லை யாரும். அதிமுகவிற்கு 2 ராஜ்யசபா உறுப்பினர்கள் கிடைக்கும். அதை தடுப்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் சூழ்ச்சி செய்கிறார்கள், சதி செய்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 5 எம்பிக்களும் அதிமுகவிற்கு 1 எம்பி வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள் செங்கோட்டையன் மூலமாக என்று அதிமுக சந்தேகப்படுகிறது. ஆக மொத்தம் செங்கோட்டையன் விஷயத்தை ராஜ்யசபாவுடன் ஒட்டிருக்கு பார்க்க வேண்டுமே தவிர
நிர்மலா சீதாராமனை பார்த்தது எடப்பாடிக்கு எதிராக இருப்பதெல்லாம் ஒரு கேலி கூத்தாக இருக்குமே தவிர அதிமுகவை உடைப்பதுதான் மு.க.ஸ்டாலின் நிர்ணய ஒரு தலையாய கடமை. அதில் செங்கோட்டையன் மாட்டிக்கொண்டு விட்டாரோ என்ற சந்தேகம் கூட பலருக்கு இருக்கிறது. விக்ரம், ஆனா செங்கோட்டையன் அவர்கள் பாஜக பக்கம் நகர்றதுக்கான விஷயங்கள் கிடையாதா? போக போகத்தான் தெரியும். அது ஒரு ஏக்நாத் ஷிண்டேவானாலும் ஆகலாம். காரணம் என்ன என்று கேட்டால், அது மாதிரி இருந்தால் எடப்பாடி பழனிசாமியுடைய உறவு வருமா வராதா தெரியவில்லை. எப்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தை வெறுத்தாரோ எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையனை தனியாக சேர்த்தா செங்கோட்டையனுக்கு வயதாகிவிட்டது. எனக்கு ஆன மாதிரி அவர் ஏஜ், அவருடைய மகனுக்கோ அவருடைய உறவினருக்கோ எம்எல்ஏ சீட் வேண்டும் என்று கேட்டதனால்தான், அவர் மறுத்ததனால்தான் எடப்பாடி மீது அவர் கோபமாக இருக்கிறார்கள். இருப்பினும் அதிமுக இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையை வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக ஊடகங்களும் பெரிதாகி இருக்கிறது. நான் கடந்த ஒரு 2 மாசமாக தமிழக ஊடகங்களை நன்றாக பார்த்து வருகிறேன். ஒரு அரசியல் விமர்சகராக இளைய பாரத நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், தமிழக ஊடகங்களுக்கு வேற ஒன்றும் வேலையே கிடையாதாங்க. எடப்பாடி பழனிசாமியை உடைக்க வேண்டியதுதான் வேலையா, திமுகவிற்கு ஜால்ரா அடிக்க வேண்டியதுதான் வேலையா? நான் ஒரு பத்திரிகையாளனாக சொல்லுகிறேன். தமிழகத்தில் பத்திரிகை தர்மம் இல்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நெறியாளர்கள் எல்லாருமே அதிமுகவிற்கு விரோதமாகவும் நரேந்திர மோடிக்கு விரோதமாகவும் ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு தோழமையாக இருக்கக்கூடிய கட்சிகள் பொதுமக்களிடையே விலகிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தை கூண்டோடு எடுத்து விடுவார்கள். அதற்கு காரணம் தமிழக ஊடகங்களாகத்தான் இருக்கும். 2026 திமுக படு தோல்வியை அடையும். விக்ரம், நீங்க சொன்ன மாதிரி ஆமா சார், ஊடகங்கள்லாம் எல்லாம் ஒரு ஆக்சுவலா மோடி அவர்கள் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்து உடனே பழுதாகி விட்டது அப்படின்னு சொன்னாங்க. உடனே சதன் ரயில்வேஸ் அவங்களே 3 நாள் ஆச்சு வண்டி ஓட்டிட்டு தான் ஆமா சார் போயிட்டு. இப்ப செல்லுங்கோட்டையின் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு என்பதை தமிழக போலீஸ்காரர்களும் தமிழக ஊடகங்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்கள் சங்கங்கள் கூட இது ஒரு ஈடுபட்டிருப்பது ஒரு வருத்தத்தை தருகிறது. அவர்கள் பத்திரிகையாளராக செய்யவில்லை. அவர் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொண்டர்கள் போல பணியாற்ற ஆரம்பித்து விட்டார்களோ என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. பத்திரிகையாளர்களை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய அளவிற்கு தமிழக பத்திரிகையாளர்கள் மிகவும் நியாயமாக நடக்கவில்லை. அது நான் இன்னும் ஒரு பேட் வேர்டு யூஸ் பண்ண ஆசை இல்லை எனக்கு. அவர்களுடைய நடத்தை என்பது பத்திரிகை தர்மத்திற்கு விரோதம். காரணம், ஒரு பாம்பன் பாலத்துல ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் அது. எல்லா ட்ரெயின் போனவரும் ஒரு இன்ச்சு கீழே உடனே உடஞ்சிடுச்சுன்றாங்க. பொய். அது முதலமைச்சர் கூட தமிழக சட்டசபையிலே பொய் சொல்லுகிறார்கள். இலங்கையில் கச்சத்தீவை பற்றி பேசவில்லை. இவருக்கு பிரைம் மினிஸ்டர் சொன்னாரா? இவர் எங்க பிரைம் மினிஸ்டருடைய பங்கனுக்கு போகாத இருந்தாரு? தப்பு. இது போயிருக்கணும். தமிழகத்தின் 8 கோடி தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பிரதமர் நரேந்திர மோடி, இந்த 2 பேருமே தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் பிரதமரை அவமானப்படுத்துவது போன்று மு.க.ஸ்டாலின் நடந்த விதம் தவறான விதம் என்று தான் சில அரசியல் நோக்கர்கள் டெல்லியில் கருதுகிறார்கள். விக்ரம், ஆனா சார் இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் அங்க போகாத காரணம் KN நேரு வீட்டுல ரெய்டு விட்டதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார். சோ இந்த ரெய்டு எதனால நடக்கப்பட்டுச்சு? ரெய்டு என்பது தொடர்ச்சி சம்பவம். ஒரு ரெய்டு ஆர்கனைஸ் பண்ணணும்னா 3 மாசம் ஆகுங்க. விக்ரம், அந்த அதிகாரிகள் மொத்தம் ஒரு 15-20 குழுக்களை ஆல் இந்தியால இருந்து சேர்க்கணும். ஜெய்ப்பூர்ல இருந்து, லக்னோவில் இருந்து, போபாலில் இருந்து, அதையும் தவிர ஜபல்பூரில் இருந்து அதிகாரிகள் வருவார்கள் தமிழகத்திற்கு. அவருக்கே தெரியாது எந்த வீட்டுல ரெய்ட் பண்ண போறோம்னுட்டு. அந்த ஒரு பரிச்சு டேட்டு கொடுத்து டைம் கொடுத்துட்டு அது ஓபன் பண்ணும்போது அந்த வீட்டுக்கு போறோம் சர்ப்ரைஸ் இருக்கும். இதெல்லாம் சரி செய்வதற்கு 3 மாதங்கள் ஆகும். ஏதோ பிரதமர் வந்த மறுநாள் ரெய்ட் நடந்ததுன்னு சொல்லுவதெல்லாம் திமுக வர்ணிப்பதெல்லாம் தவறு. அதெல்லாம் போட்டுங்க. ஏங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பயப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி மீது கேஸ் போட? எத்தனையோ மேல கேஸ் போடுறாரு. அந்த கொடநாடு கேஸ் என்னாச்சு? ஏங்க பயந்துடுறது திமுக? சீமா மேல எங்க கை வைக்க பயப்படுறாங்க? ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழக மனதில் பயத்தில் புலியை கரைத்து இருக்கிறது. அந்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பிற்கு பிறகு திமுக தள்ளாடுவதை அரசியல் விமர்சகர்கள் பார்க்கிறார்கள் டெல்லியில் இருந்து. ஓகே சார். சார் அதே மாதிரி இந்த KN நேரு வீட்டுல மட்டும் இல்லாம அவருடைய மகனா இருக்கக்கூடிய அருண் நேரு வீட்லயும் ரெய்டு நடந்துட்டு இருக்கு சார். இந்த ரெய்ட்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் சம்பந்தங்கள் வெளியிடப்பட்டுச்சு? இன்று மாலையோ நாளை காலையோ, அதாவது நான் சொல்லுகிறேன் 10ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்குள் நான் ஒரு சீனியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆபீசரிடம் பேசிய பொழுது
அவர் எனக்கு சொன்ன கருத்து கூடிய விரைவில் அதில் என்னென்ன எடுத்தோம் என்னென்ன சொல்வோம் என்று ஒரு அறிக்கையை நாங்கள் பரிந்துரைக்கிறோம். அது ட்விட்டர் பக்கத்தில் வந்துவிடும், பேஸ்புக்கில் வந்துவிடும், பாருங்கள் என்று சொன்னார் என்னிடம் இன்று காலை. ஆக மொத்த கூடிய விரைவில் அருண் நேரு என்பவர் கைது செய்யப்பட்டாலும் படலாம். காரணம், அவ்வளவு மோசமான நடையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ரியல் எஸ்டேட் விஷயத்தில். இது தொடர்ச்சியாக வரக்கூடிய கேஸாகத்தான் மத்திய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பார்க்கிறது. விக்ரம். ஓகே சார். சார், உங்களோட அற்புதமான கருத்துக்களை இளைய பாரதம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.